வணக்கம். உடல்நலக் குறைவால் மரணமடைந்த மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வியின் உடலுக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின், புதுவை கவர்னர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் மலரஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று 20ஆம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், சுஷில்குமார் ஷிண்டே, கபில் சிபில், எம்பிக்கள் தயாநிதி மாறன், ராஜா மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் டெல்லியில் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனையடுத்து கலைச்செல்வியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மாலை 7 மணி அளவில் புதுவை கொண்டு வரப்பட்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள நாராயணசாமியின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு, கனிமொழி எம்பி, சென்னை முன்னாள் மேயர் சுப்பிரமணியன் ஆகியோரும் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், ஜி.கே. வாசன், தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன், முன்னாள் தலைவர் தங்கபாலு, ஆரூன் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரிணி, புதிய நீதி கட்சி சண்முகம் ஆகியோரும் புதுவை வந்து கலைச்செல்வி அம்மையாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுவை கவர்னர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். சிவா, சேர்மன் பாலன் மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணாராவ், தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், திருமுருகன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம், நந்தா சரவணன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், ஏழுமலை, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் வீரராகவன், பிரமுகர்கள் வி.பி. சிவக்கொழுந்து, வி.பி. ராமலிங்கம், ஐஎன்டியூசி ரவிச்சந்திரன், ராகுல் காந்தி பேரவை சேகர், திமுக மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியம், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவகுமார், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, பொருளாளர் அன்னிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், பாமக மாநில செயலாளர் அனந்தராமன், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன், தலைமை செயலர் சாட்டன் பி சாங்கி, அரசு செயலர் ராகேஷ் சந்திரா, மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் மற்றும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், மத்திய மாநில அரசு அதிகாரிகள், உறவினர்கள் என ஏராளமானோர் திரண்டு மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைச்செல்வி அம்மையாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் கலைச்செல்வி அம்மையாரின் உடல் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கருவடிக்குப்பம் சுடுகாட்டில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டது. இந்த இறுதி ஊர்வலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பகல் நேரங்களில் லாரிகளில் சரக்குகள் ஏற்றி இறக்குவதால் ஏற்படும் இடையூறுகள் மற்றும் தீர்வுகள் குறித்து வியாபாரிகளுடன் போக்குவரத்து போலீசார் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். புதுவையில் பகல் நேரங்களில் நகர் பகுதியில் அனுமதிக்கப்படும் லாரிகளால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் எழுந்த புகார்களை அடுத்து பகல் நேரங்களில் லாரிகளை அனுமதிக்கப்படும் நேர அளவை மாற்றியமைக்க போக்குவரத்து போலீசார் பரிசீலித்து வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக கடந்த 18ஆம் தேதி லாரி உரிமையாளர்கள், புக்கிங் ஏஜென்ட்டுகள், சங்க நிர்வாகிகளுடன் போக்குவரத்து போலீசார் ஆலோசனை நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் பழம், காய்கறி, மளிகை கடை மொத்த வியாபாரிகளுடனான போக்குவரத்து போலீசாரின் ஆலோசனை கூட்டம் போக்குவரத்து காவல் அலுவலகத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கண்காணிப்பாளர் குணசேகரன், ஆய்வாளர் மாறன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பகல் நேரங்களில் சரக்குகள் ஏற்றி இறக்குவதால் ஏற்படும் இடையூறுகள் குறித்தும் அதற்கு தீர்வாக பகல் நேரங்களில் லாரிகள் நகர் பகுதிக்குள் நுழைய தடை விதிப்பது குறித்தும் வியாபாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து வியாபாரிகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். வரையறுக்கப்பட்ட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட ஜனவரி 1ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவிக்க புதுவை அரசு முடிவு செய்துள்ளது. புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு தினமான ஜனவரி 1ஆம் தேதி அரசு பொது விடுமுறை தினமாக இதுவரை அறிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்ட 2014ஆம் ஆண்டுக்கான அரசு விடுமுறை நாட்களில் முதன்முறையாக ஜனவரி 1ஆம் தேதி விடுமுறை விடப்படாமல் வரையறுக்கப்பட்ட விடுமுறை தினமாக மாற்றி அறிவிக்கப்பட்டதால் அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
இதையடுத்து அரசின் இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை ஏற்று ஜனவரி 1ஆம் தேதியை விடுமுறையாக அறிவிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான கோப்பு கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஒப்புதல் கிடைத்ததும் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுவை பாசிக் தொழிற்சங்க ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினர். புதுவை பாசிக் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் நிலுவையில் உள்ள 16 மாத சம்பளத்தை வழங்க வலியுறுத்தியும், நிலுவையில் உள்ள 2 ஆண்டு போனஸ் மற்றும் சம்பளம் வழங்காததால் இறந்து போன 6 ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி ஆகியவற்றை வழங்குவதுடன் விவசாய இடுபொருள் சுழல் நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும், பாசிக்கை மறுசீரமைப்பு செய்திட நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துடன் துவங்கி பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜா திரையரங்கம் அருகில் சங்கத் தலைவர் கோதண்டபாணி தலைமையில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ராஜ்குமார், முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். புதுவை திருக்காஞ்சியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் புதுவை வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஒதியம்பட்டு சாலை சந்திப்பில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். 2 ஷிப்ட் முறையை அமல்படுத்தி நாள்தோறும் 11,000 சிலிண்டர்களை உற்பத்தி செய்ய வலியுறுத்தியும், செயற்கையான கேஸ் தட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடாது என கண்டித்தும், லாரி ஓட்டுநர்களுக்கும் கேஸ் விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் தொழிலாளர்களுக்கும் மாதம் முழுவதும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்நிறுவனத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் புதுவை CETU உதவி தலைவர் குணசேகரன் தலைமையில் தமிழ்நாடு பெட்ரோலியம் மற்றும் கேஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் துணைத் தலைவர் கலைவாணன் முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். CITU தலைவர் ராமசாமி, உதவி தலைவர் முருகன், செயலாளர் நிலவழகன் ஆகியோர் கோரிக்கை உரையாற்றிய போராட்டத்தில் CITU நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தலித் மக்கள் அனைவருக்கும் பாகுபாடின்றி ஒதுக்கீட்டு பலன்களையும் உரிமைகளையும் வழங்க வலியுறுத்தி ஒடுக்கப்பட்டோர் சமூக நீதி மாநாடு நடத்தப்பட்டது. புதுவை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதியை நிலைநாட்டவும் போராட்ட வடிவங்களை திட்டமிடவும் ஒடுக்கப்பட்டோர் சமூக நீதி மாநாடு குயவர்பாளையம் கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ராமசாமி தலைமையிலும் மூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற மாநாட்டில் தலித் சுப்பையா வரவேற்று பேசிட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர் சம்பத், பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜ், துணைத் தலைவர் ஆனந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் தலித் மக்கள் அனைவருக்கும் பாகுபாடின்றி ஒதுக்கீட்டு பலன்களையும் உரிமைகளையும் வழங்க வேண்டும், அருந்ததியின மக்களுக்கு தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் வழங்குவது போன்று மக்கள் தொகைக்கு ஏற்ப உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், தலித் கிறிஸ்துவர்கள் மற்றும் தலித் முஸ்லிம்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் ஐயப்ப சுவாமிக்கு விளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுவை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் 15ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப விளக்கு பூஜை முத்தியால்பேட்டை சுபலட்சுமி மகாலில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு பின் அபிஷேகம் நடத்தப்பட்டு கலசம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து லட்சார்ச்சனையும் பின் உச்ச பூஜை மகா தீபாராதனையும் நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜையில் திரளான ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் பங்கேற்று ஐயன் அருள் பெற்றனர். பூஜைக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர். இந்திய பெண் தூதர் தேவயானி வழக்கை இந்திய நீதிமன்றங்கள் கையாள அமெரிக்கா அனுமதிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் வலியுறுத்தியுள்ளார். வேலைக்கார பெண்ணுக்கு விசா பெறுவதில் தவறான தகவல் அளித்த புகாரில் கைதான பெண் தூதர் தேவயானியை அமெரிக்க போலீசார் கைவிலங்கிட்டு அழைத்துச் சென்றதுடன் அவருடைய ஆடைகளை களைந்து சோதனை நடத்தியும் கிரிமினல் குற்றவாளிகளுடன் அவரை அடைத்து வைத்தும் அவமரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு அதிரடியாக பதிலடி நடவடிக்கை மேற்கொண்டது. இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பல சலுகைகள் பறிக்கப்பட்டன. மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தேவயானி மீதான வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் இந்தியா சார்பில் வற்புறுத்தப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வரும் அமெரிக்க அரசு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்கவும் தேவயானி மீதான வழக்கை வாபஸ் பெறவும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. வாஷிங்டனில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேரி ஹெர்ப் இதனை தெரிவித்தார்.
இந்த நிலையில் தேவயானி கோபரகடே வழக்கை இந்திய நீதிமன்றங்கள் கையாள அமெரிக்கா அனுமதிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலியல் புகார்களை விசாரிக்க தனி கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பொன் கலையரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த கமிட்டி அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், இதன்படி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால் பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியின் தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்கள் ஆகியோரை நியமித்துள்ளதாகவும், இந்த கமிட்டியின் தலைவராக மூத்த நீதிபதி சித்ரா வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உறுப்பினராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுதாகர், கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் PH அரவிந்த் பாண்டியன், ஹேமா சம்பத், MK கபீர், T பிரசன்னா, RC பால் கனகராஜ், AL காந்திமதி, துணை பதிவாளர் PP ரஞ்சிதா, சமூக சேவகி வித்யா ரெட்டி, வழக்கறிஞர் குமாஸ்தா P பானுமதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதில் துணை பதிவாளர் ரஞ்சிதா இந்த கமிட்டியின் உறுப்பினர் செயலராக செயல்படுவார் என்றும், இதுபோல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றங்களிலும் பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைக்கும்படி அந்தந்த நீதிபதிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியை பாருங்கள். வணக்கம்.